வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு நீண்ட காலமாக கற்பித்து வரும் ஆசிரியர் பி. அம்பிகை பாகனாகிய நான் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சைத்தாள் வினாத்தாள் கசிவு காரணமாக அதன் பெறுபேறு பெறுவதிலும் பரீட்சை பற்றிய சங்கட நிலையிலும் பல வகையான தகவல்களும் வதந்திகளும் பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மாணவர்கள் பரீட்சை செய்த மாணவர்கள் பெற்றோர்களின் நலன் கருதி ஓரிரு வார்த்தைகள் விரிவாக பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றேன். ஏனென்றால் இது குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற பரீட்சை. ஏனென்றால் பெற்றோர் எல்லோருக்குமே தங்கள் பிள்ளைகள்தான் மிகச்சிறந்த செல்வம். அதேபோல்தான் எங்கள் பெற்றோர்களும் எங்களை கருதியிருப்பார்கள். அதனால்தான் நாங்கள் இன்று நன்றாக இருக்கின்றோம், அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அதே போல எங்களுடைய கடமைகளும் எங்களுடைய பிள்ளைகளும் இதே போன்று விசுவாசமாகவும் நம்பிக்கையானதாகவும் எதிர்காலம் திறம்பட இருப்பதற்கு நாங்கள் எங்களால் என்றதை செய்தல் வேண்டும். இந்த திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 95 வரையில் ஒரு பிரச்சனைக்குரிய பரீட்சையாக தோற்றமளிக்காது, மறைமுகமாக இளமறை காய் போல் திறமைகள் மறைந்திருந்த மாணவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களின் ஆற்றல்களை வளர்த்து அவர்களை சமூகத்தில் நல்லதொரு நிலையில் நிறுத்துவதற்கு உதவியது. இது 1995ஆம் ஆண்டுக்கு பின்புதான் மாணவர்களுக்குரிய பரீட்சையாக மாறாது, பெற்றோர்களுக்கான ஒரு கௌரவ பரீட்சையாக மாறி விசனத்துக்குரியதாக இப்பொழுது இருக்கின்றது. அதன் முற்றிய நிலையில் இந்த பரீட்சை வினாத்தாள் கசிவு. ஏனென்றால் ஒரு பரீட்சை வினாத்தாள் கசிகிறது என்றால் அந்த பரீட்சை கடின போக்கில் போய்கொண்டிருக்கின்றது. அதனை அந்த வினாக்களை அறிவதிலேயும் அதனை திருட்டுத்தனமாக அந்த வினாக்களை அறிந்து தங்கள் பிள்ளைகளை திருட்டுத்தனமாகவாவது முன்னேற்ற வேண்டும் என்று விஷமத்தனமான செயல்களும் இடம்பெறுகின்றது என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. ஏனென்றால் இது ஒன்று கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றதோ அதை பெறுவதற்கும் முயற்சியும் அதிகமாக பிராயத்தனமாக இருக்கும். இந்த திறமைந்த புலமை பரிசில் பரீட்சை 1948ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், அந்த காலத்தில் இலங்கையின் கல்வி அமைச்சராக இருந்த CWW கன்னங்கரா எனும் பெரியாரினால் இலங்கை மக்களின், அதாவது சிங்கள இன தமிழின மக்கள் மாணவர்களின் கல்வி கற்கின்ற மாணவர்களில் வறுமை காரணமாக திறமையான மாணவர்கள் ஒதுக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக அவர் கல்வி அமைச்சராக இருந்த போது, அதாவது அவர்தான் இலவச கல்வி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவரும், அவர்தான் சுதேச மொழி கற்கையை ஆரம்பித்து வைத்தவரும், அவர்தான் இந்த இலவச புலமை பரிசில் பரீட்சையினூடாக புலமை, அதாவது பரிசில், அந்த பரீட்சையிலே வெற்றி புள்ளி, அதாவது குறித்த புள்ளிகளுக்கு மேல் பெறுபவர்களுக்கு அவர்களுக்கு முன்னணி பாடசாலை அனுமதி, மாதாந்த சலுகை கட்டணம் வழங்கி பல பேரை இன்றும் சிறந்த கல்விமானாக ஆகுவதற்கு
வழிகாட்டி விட்டார். அவரின் நோக்கம் மிகவும் சீரிய உயர்ந்த நோக்கமாகும். அப்ப அந்த காலத்துல இந்த பரீட்சைக்கு முதல் எவ்வாறு மாணவர்களை தெரிவு செய்வது என்பது நடைமுறையில் இருந்தது. அதாவது ஒரு ஆசிரியரோ வகுப்பில் தான் கற்பிக்கின்ற போது மாணவர்களின் திறமை வெளிப்பாட்டை அவதானித்து அந்த மாணவரின் திறமைக்கு ஏற்ப இவர் புத்திசாலியாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி இந்த பரீட்சைக்காக தெரிவு செய்து அனுப்புவது வழக்கம். அப்படி அனுப்பப்பட்ட மாணவர்கள் அவர்களுக்கு தனியாக பயிற்சி எதுவும் வழங்குவதில்லை. வகுப்பிலே அவர்கள் எல்லா மாணவர்களுடன் சேர்ந்து கற்பார்கள். ஏனென்றால் பலரும் ஒன்றாக கற்றாலும் திறமையான மாணவன் கூடிய அளவில் உள்வாங்குவான், குறைந்த அளவு திறமை குறைந்தவன் குறைந்த அளவு தான் உள்வாங்குவான் என்பது வெளிப்படையான நிலைப்பாடு. அப்ப இந்த திறமையான மாணவன் உள்வாங்குதல் அதிகம் என்பதால் வெளிப்படுத்துகையும் அதிகமாக இருக்கும். அவன் தன் திறமைகளை வெளிப்படுத்தி மேலும் இந்த பரீட்சையில வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று பல சலுகைகளை பெற்று பரீட்சையின் உன்னத நிலையை அடைந்தார். இதுதான் 48ஆம் ஆண்டிலிருந்து 95 வரையிலான கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இந்த பரீட்சை நிலைப்பாடாக இருந்தது. ஆயிரம் இந்த பரீட்சை அதாவது பாட புத்தகத்தை கற்கின்ற புத்தக பூச்சிகளுக்குத்தான் சந்தர்ப்பம் வழங்குகின்றதோ, நுட்பமான அறிவு உள்ள மாணவர்கள் மட்டம் தட்டப்பட்டு தள்ளப்படுகின்றார்களோ என்ற விசனத்துக்குரிய ஒரு நிலைப்பாட்டுக்கு உருவாக்கியது. ஏனென்றால் புத்தக பூச்சி என்பது அந்த புத்தகத்தில் உள்ள விடயத்தை மனனம் பண்ணி அதை ஒப்புவிக்கிறது. அது உண்மையான விவேகம் அல்ல. நுண்ணறிவு விவேகம் என்பது அதாவது புத்தக கற்கை மாத்திரமல்ல, சுயமாக நுட்பமான அறிவு. அப்ப இந்த அறிவு பரீட்சைக்கு இது உகந்தது இல்லை என கருதித்தான். என்ற உலக தரத்தோடு எங்களுடைய பரீட்சைகளும் ஆய்வு செய்யப்படுவது இயல்பு. அப்படி ஆய்வு செய்யப்படுகின்ற போது பல பேராசிரியர்களின் கருத்துக்கிணங்கத்தான் இந்த பரீட்சை வித்தியாசமான போக்கிலே ஆக்கப்பட வேண்டும். அதாவது 95க்கு முன் கணிதம், தமிழ், எண்ணும் எழுத்தும் இந்த ரெண்டையும் தான் அறிவாக கருத்தினார்கள். இந்த இப்பொழுதும் எண்ணும் எழுத்தும் தான் என்று சொன்னாலும் அது நுண்ணறிவு பால் விருத்தி செய்யப்பட்டு அந்த நுண்ணறிவினூடாக அதை வினாவுகின்ற போது உண்மையிலேயே திறமையான மாணவர்களை இனம் காணக்கூடியதாக இருக்கும் என்பது வெளிப்படையாக இருந்தது. அந்த வகையில இந்த பரீட்சை 95க்கு பிற்பாடு வினாத்தாள் 1 நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை உள்ளடக்கியும், வினாத்தாள் 2 பாடசாலையில் கற்ற சகல பாடப்பரப்புகளை உள்ளடக்கியதாகவும் வினாவப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில இந்த பரீட்சைக்கு முன், அதாவது 95க்கு முன்பு மாணவர்கள் கூடி தாமாக முயற்சி செய்யாமல் தங்களுடைய சுய சாதாரண கற்றலால் பரீட்சை செய்கின்ற போது ஒருவித பிரச்சனையும் உருவாகவில்லை. 95க்கு பிற்பாடு இவ்வாறு பொது அறிவு என்கின்ற விடயம், அதாவது நுண்ணறிவு என்கின்ற விடயம், பொது விவேகம் என்கின்ற விடயம் நுழைந்தவுடன் பல பெற்றோர்களும் இந்த பரீட்சைக்கு உள்வாங்கப்பட்டார்கள். அவர்கள் உள்வாங்கப்பட்ட போதுதான் இந்த விசனத்துக்குரிய இந்த நிலைப்பாடு உருவாகியுள்ளது. ஏனென்றால் எல்லா பெற்றோருமே தங்கள் பிள்ளைகள் திறமசாலியாக இருக்கணும் என்று நினைக்கிறதில் ஒரு தவறும் இல்லை. அந்த பிள்ளைகளை திறமசாலியாக மாற்றுவதிலும் தவறு இல்லை. ஆயினும் அது ஒரு அபரிமிதமான முயற்சியாக
ஆக்கும் போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடின போக்கை உருவாக்குகின்றது உண்மைதான். ஏனென்றால் ஒரு பானை என்பது ஒரு கணக்கான கொள்ளளவு உரியதாக இருக்கும். ஆனால் இது வளர்ந்து வருகின்ற மாணவர்களின் அறிவு தாங்குகின்ற பானை என்பது வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும். சின்னையிலிருந்து பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்ப அதிக அளவில் அதுக்குள்ள திணிக்க போகின்ற போது அந்த பானைக்கு கொஞ்சம் அந்த தாங்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கலாம். அது இந்த பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. பெற்றோர்கள் பல வகையிலேயும், அது ஒவ்வொன்றாக நான் தனியே பெற்றோர்களை குற்றம் சுமத்துவது அழகல்ல. ஏதோ ஒரு வகையில் இப்படியாக போன நிலைப்பாட்டில தான் இந்த பரீட்சைத்தாள் வினாத்தாள் 1 நாங்கள் 95 இருந்து பார்ப்போமாக இருந்தால், வினாத்தாள் 1 விடயங்கள்லாம் இங்கே பெரிய விசனத்துக்குரியதாக வந்தது. இந்த வினாத்தாள் 1 விடயங்கள் 95 படிப்படியாக வளர்ச்சி அடைந்து, அதாவது கடின போக்கை அணுகி நுண்ணறிவில் அந்த பிள்ளைகளின் வயதை விட அதிக வயதுள்ள ஒரு பிள்ளை சந்திக்க வேண்டிய பரீட்சை போன்று மாறிக்கொண்டு இன்று பெரும் விசனத்துக்கும் பல விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எந்த தவறும் இல்லை. எல்லோரும் கருதுவது சரி. ஒருவரையும் நான் குறை கூறுவதற்கு இல்லை. இந்த பரீட்சை இந்த போக்கு தற்பொழுது மிக இறுகிய நிலையில் இருப்பதால் அநேகமான பெற்றோரே கருத வேண்டிய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஐயோ, இந்த பரீட்சை ஏன் என்கிற பிள்ளைகளுக்கு பாவம் தானே, என்கிற குழந்தை என்ன பாவம் செய்தது என்று கருத வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வீண் வதந்திகளும் தகவல்களுமாக மாறி மாறி மன உளைச்சலை உண்டு பண்ணுகிறது. இது இந்த வதந்திகள் தகவல்களை பரிமாறுகிறவர்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு சாராருக்கு ஒரு பாரமாக இருக்கின்றது என்பதை அது சிந்திக்காம தாங்கள் தான் இருந்த மாதிரி பல தகவல்களை பரிமாறுவது உண்மையிலேயே மிகுந்த கவலைக்குரிய விடயம் என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் இதை கொஞ்சம் விரிவாக இங்கே விளக்கம் தர விளைகின்றேன். அப்ப இந்த பரீட்சை கடின போக்கு இவ்வாறு பெறுகின்ற போதும் பெற்றோரோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில அந்த பிள்ளைகளுக்கு அதிக திணிப்புகளை ஈடுபடுத்துகின்ற போது பிள்ளைகளாலே தாங்க முடியாத பெற்றோர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் போது இந்த பரீட்சையை நிறுத்தி விடுவதே சிறந்தது என்பது பலருக்கு ஒரு நிலைப்பாடாக இப்போ மாறி இருக்கின்றது. இந்த நிலைப்பாடு இவ்வாறு மாறியதற்கு காரணமே பரீட்சையின் கடின போக்கும் அந்த கடின போக்காக மாறுவதற்கு சாதகமாக உருவாக்கிய மத்திய பக்கமும். அதாவது நான் பெற்றோரை மட்டும் தனியாக குறிப்பிடவில்லை. என்னடா, ஆனா பெற்றோர் தான் அதிக அளவில் பிள்ளை இந்த நிலையிலே கூடிய அக்கறை உள்ளவர்கள் என்பது அவர்களுக்கே புரியும். அதனால் இந்த பரீட்சை நிறுத்த வேண்டும், நின்றுவிட்டால் நல்லம் என்ற நிலைப்பாட்டிலே இப்ப எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், நாங்கள் தனித்து ஒருவராக வாழ முடியாது. உலகத்தோடு சேர்ந்து முன்னேற வேண்டும். எங்கள் பிள்ளைகள் உலக மக்கள் பிள்ளைகளோடு உலக மாணவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு கற்க வேண்டும். அதே அளவில் கல்வித்திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தாழ்த்தப்பட்டவர்களாக விடுவோம். அப்ப அந்த உயர் கல்வி நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த பரீட்சை நிச்சயமாக வேண்டும், இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, நீங்கள் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பாருங்க. லண்டன், அமெரிக்கா, கனடா, இந்த வளர்முக நாடுகளும் வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்று பாருங்க. அந்த நாடுகளில் எல்லாம் இப்படி பரீட்சை நடைபெறத்தான் செய்கின்றது.
அங்கும் இதே கடினத்தன்மை இருக்கத்தான் செய்கின்றது. அங்கும் பெற்றோர் விசனத்துக்குரியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பரீட்சை நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுவதில் எந்தவித தார்மீகமான நிலைப்பாடும் இல்லை என்பதை நான் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களோட சில வார்த்தைகள் உரையாட விரும்புகின்றேன். இந்த பரீட்சையின் தன்மை, அதாவது மத்திய நாடுகளோடு ஒப்பிட்டு நாங்கள் பரீட்சை இவ்வாறு கடின போக்கு உடையதாக இருக்கின்றவையினால் நாங்களும் இந்த பரீட்சையை எதிர்நோக்கத்தான் வேண்டும் என்பதை கருத்திலே கொள்ளுங்கள். இந்த பரீட்சையை நாங்களும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டும். இதற்குரிய விடயங்களை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போட்டியில நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த பரீட்சை தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். ஆகவே இந்த பரீட்சையில நாங்கள் எந்தவித மாற்றத்தையும், அதாவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளாது இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். என்ற உலக நிலைப்பாடு, உலக மாணவர்களோடு சேர்ந்து எங்கள் மாணவர்களும் போட்டி போட வேண்டும் எனும் நிலைப்பாடு இருக்கின்றபடியால் நாங்களும் எங்களுடைய குழந்தைகளை அதே தகுதிக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப 2024ஆம் ஆண்டு இந்த பரீட்சை செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. அநேகமாக பரீட்சை நடந்தா 1 மாதம் 45 தினங்கள், 40 தினங்களுக்கு பெறுபேறுகள் வந்து பிள்ளைகள் உற்சாகப்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த சந்தோஷங்களை அனுபவித்து, அதாவது அந்த களிப்பை அடைந்து அல்லது அவர்களுடைய போதாமை இயலாமையை அறிந்து அடுத்த பரீட்சைக்கு தங்களை ஆயத்தம் பண்ணுவதற்குரிய நிலைப்பாட்டுக்கு, தொடர்ந்து கற்பதற்கான நிலைப்பாட்டுக்கு தங்கிவிடுவார்கள். ஆனால் இந்த முறை அந்த பரீட்சையிலே பரீட்சைத்தால் வினாக்கள், அதாவது வினாக்கள் கசிந்ததனால் இந்த நிலைப்பாடு மாறி 2-3 மாதமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு பரீட்சை பெறுபேறு போகின்றது. பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புவோர் பல பேர், பரீட்சை நடத்தப்படக்கூடாது என விரும்புவோர் சில பேர், பரீட்சையே வேண்டாம் என விரும்புவோர் கடினமானவர்களாக இருக்கின்ற நிலைப்பாட்டில தான் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கின்றேன். இப்ப இறுதியாக இந்த பரீட்சை, அதாவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பரீட்சை இந்த பெறுபேறை வெளியிட வேண்டாம் என்று. அதற்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருந்தது. பரீட்சை பெறுபேறு வெளியிட வேண்டாம் என்று. அப்ப அரசாங்க சார்பாக, கல்வி அமைச்சின் சார்பாக அந்த அரச சபையின் வேண்டுகோளுக்கு சட்டமா அதிபர் இப்பொழுது, அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி இந்த பரீட்சையை பற்றிய ஆய்வு டிசம்பர் 11ஆம் தேதி, அதாவது இதற்கு 3 வினாக்கள் தான் வெளியாகிறது. அந்த வினாக்களுக்குரிய புள்ளிகளை இலவசமாக வழங்கிக் கொண்டு பரீட்சையை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு அனுமதி கோரியுள்ளது. ஆனால் அதற்கு இப்ப 11ஆம் தேதி மீள விசாரணை நடைபெற உள்ளது. இது எப்படி நடந்தாலும் பாதிக்கப்படுறது உண்மையாக மாணவ செல்வங்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் பொறுத்திருந்து பெறுபேறை பார்ப்போம். இதற்கு மேல் நான் அதிக நேரத்தை இதிலே விரியம் செய்வது பொருத்தமானது அல்ல. பெற்றோரும் மாணவர்களும் இதனை புரிந்து கொள்வது நன்றி என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.